சைன சேவை சேவிச்சுட்டுருக்கோம். திருவாராதனை ஆயின்ட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேரை பற்றி அனுபவிப்போம். நோ திருவாடிப்புறம் எமக்காக அன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் புண்ணான வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். மற்ற ஊர் தேர்களை விட இந்த ஆண்டாள் தேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேருக்கு ரொம்ப விசேஷம். என்ன ஏன் உன் ஊருங்கிறதுனால நீ ஸ்பெஷலாக சொல்கிறியா அப்படி அது ஆண்டாள் மன்னார் சைனரு சேவையில் சேவிங்கோ. தாயாரோட ஜடையழகை சேவிக்கிறோம். சைன சேவை முடிஞ்சு கண்ணாடி சப்பரத்தில் வருவா தாயாரும் ஆண்டாளும் மன்னாரும் சேத்தியில் சேவிச்சுக்கிறோம். பெங்களூர்லேருந்து பூக்கள் கொண்டு வரப்பட்டு ஆண்டாள் கோயில் ஃபுல்லாக அலங்காரம் ஆயின்றது. அதை அனுபவிச்சுட்டே வாங்கோ. அது ஏன் உன் ஊர் தேருங்கிறதுனால ஸ்பெஷலாக சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், ஆண்டாள் தேர் வடபத்திர சாயியோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்குது. வடபத்திர சாயியோட அனுகிரகத்தினால பெரியாழ்வார் திருமகளாரா வைகுந்தவான் போகம் விட்டு திருமகளாரா வந்து அவதரிச்சா ஸ்ரீவில்லிபுத்தூரில். மற்ற ஊர் தேர்கள்லாம் அக்னி மூலையில் இருக்கும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் எங்கே இருக்குன்னா சுக்கிரன் மூலையில் இருக்குது. வடபத்திர சாயி சன்னதி முன்னாடி, பெரியாழ்வார் சன்னதி முன்னாடி, திருப்பூரணந்தவனம் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த தேரோட விசேஷம் இன்னும் ஒன்றுன்னா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தேருக்கு என்ன விசேஷம்னா, சக்கரங்களை சுற்றி நவகிரகங்கள் இருக்கிறதா ஐதீகம். தேரை சுற்றி நவகிரகங்கள் அப்படின்னு நம்புகிறோம். 6 பூதத்தான் இருக்குது. பக்கத்துக்கு 3 விதம். அதை சுற்றி பஞ்சபூதங்கள் இருக்கிறதா நம்பப்படுறது. அதாவது குதிரைத்தட்டுக்கு கீழே 9 நவகிரகங்கள், இந்த இடத்துல பஞ்சபூதங்கள். ஓகேயா? அதை தவிர பிரம்மா உட்காந்து, இங்கே குதிரை இருக்குல்ல தேரில், அந்த குதிரையை பிரம்மா உட்காந்து வழி நடத்துகிறதா சொல்லியிருக்கு. இந்த ஊர்லேருந்து மட்டும் இல்லை, இது எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. குதிரை தட்டுக்கு மேலே கணக்கெடுத்தால் 4 தட்டுக்கு மேலே ஊஞ்சல். அதாவது ஆண்டாள் ரங்கமன்னாரை எழ பண்ணுறா. ஆண்டாள் பூர நட்சத்திரம், சிம்மராசி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கையை விட்டு எண்ணிட்டே வாங்கோ. சிம்மம் 5வது ராசி, அதனால் 5வது தட்டில் எழ பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஊஞ்சல் தான், சிம்மாசனம் இல்லை, இது ஊஞ்சல் தான். தேரில் இருக்கிற பூ அலங்காரம், புஷ்ப அலங்காரம், விதவிதமாக அலங்காரம் ஆகிருக்கு. இதையும் அனுபவிச்சுட்டே வாங்கோ. சிம்மாசனம் கிடையாது. நம்ம ஆற்றுல ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவோம்? தொட்டிலிட்டு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி பெரியாழ்வார் கொண்டாடி ஆண்டாளை கொண்டாடி போடுற தொட்டில் மாதிரி அப்படின்னு சொல்கிறா. பூர்வ பல்குனி நட்சத்திரே சிம்மராசோ ஜாதாயாக அப்படிங்கிறதுக்கு மாதிரி இதை வந்து கொண்டாடுறான்னு சொல்கிறா. 12 ராசி 5வது ராசியில் சொல்லிட்ட. தேரையும் கூட்டத்தையும் அனுபவிச்சுட்டே வாங்கோ. 5 ராசி ஆயிடுத்து. இதுக்கு மேலே 7 வேணுமே. இதுக்கு மேலே இருக்கிற 6வது தட்டில் கலசம் இருக்குது. 1வது திருநாள், திருவாடிப்புற மகோத்சவத்தில் 1வது திருநாள் அந்த கலசத்துக்கு ஆராதனை பண்ணி அதை மேலே ஏற்றுறா. தேரோட அம்சம் 12 ராசி 12 தட்டுக்கள். குதிரை தட்டுக்கு மேலே 5வது தட்டில் ஆண்டாள் ஏற்றா சொல்லியிருக்கோம். இன்னும் திருவாடிப்புறம் கற்பூரம் ஆறுது எமக்காகனா இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் புண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் விட்டு ஆழ்வார் திருமகளாராய். மனோரமா மாமனிகள் தன்னோட உபதேசரத்ன மாலையில் இதோ பூம்பல்லாக்கு வந்துட்டு 9ஆம் திருநாள். இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ணன் மாதிரி இருக்குது. லைட் ரொம்ப ஜாஸ்தினால எடுக்க முடியல. இந்த தடவை வந்து ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் பட்டரோட உபயத்தினாலையும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி திரு ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களோட உபயத்தினாலும் தான் வந்து இந்த 2 வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. மணவாள மாமுனிகள் 3 இடத்துல ஆண்டாளை கொண்டாடுறார். இன்னும் திருவாடிப்புறம் எமக்காக இன்னும் இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் சொல்கிறார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தன்மையிலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மன்மே மகிழ்ந்து தாயார் கோவிலிருந்து தேருக்கு ஏழின்றிருக்கா. விடு 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 விடுன்னு மடலோட ஏழுவா. ரொம்ப அழகான வைபவம். இது தேரில் போடுற தட்டு, அந்த பெரிய இரும்பு தகடு எங்கேயாவது சிக்கித்துனா அது இது பண்ணிட்டு சக்கரம் வழுக்கிண்டே போகும். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய்
பூம்பல்லக்கு வந்துட்டுருக்கு. அன்னம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை அப்படின்னு கொண்டாடுறா. ஊரும் உலகமும் ஆண்டாள் இப்படி கொண்டாடின்னு இருக்கு. திருவாடிப்பூர மகோத்சவத்தை எப்படி எல்லோரும் கொண்டாடுறா அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன ஆட்டம், என்ன பாட்டம். தேர்கடாட்சிக்கிற வைபவம்னு சொல்கிறா. இதுக்கு பல்லக்கோட ஒரு சுற்றி காட்டுறா ஆண்டாளுக்கு. இந்த இடத்துல நின்று இதோ கற்பூரம் ஆறுது, மன்னாருக்கு கற்பூரம் ஆறுது, ஆண்டாளுக்கு கற்பூரம் ஆறுது. இதைத்தான் தேர்கடாட்சிக்கிற வைபவம்னு சொல்கிறோம். உலகமே நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தியை இந்த ஊருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்காட்டுறா தாயார். திருப்பாவை பாடுறா. ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒத்த பெண் பிள்ளை ஆழ்வாராக வந்து அவதரிச்சு நம்மெல்லாம் உயணும். திருப்பாவை சொல்கிற இடத்துல எந்த குறையும் வராது. திருப்பாவை எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் எந்த குறையும் இல்லாது, வரவே வராதுன்னு அடித்து பெரியவா சொல்கிறா. கூடியிருந்து திருந்தேலோ ரெம்பாவாய். ஆந்தனையும் கை காட்டின்னு சொல்கிறா. வடபத்ரசாயியும் அழகனையும் திருப்பதி பெருமாளையும் ரங்கனையும் அனுபவிக்கிறா. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே. இன்றைக்கும் திருப்பதியில் மூலவருக்கு திருப்பாவை தவிர வேறு எந்த பாட்டும் கிடையாதுன்னு சொல்கிறா. இதோ ஸ்ரீரங்கத்துலேருந்து சீர் வந்த ஃபோட்டோ பேப்பரில் வந்ததை எடுத்து 2 அன்பர் அனுப்பிச்சிருக்கா. அதை எல்லாரோட பார்வைக்காகவும் சமர்ப்பிக்கிறேன். திருப்பதி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. திருப்பதியில் மூலவருக்கு திருப்பாவை தவிர வேறு எந்த பாசுரமும் சேவிக்கிறது இல்லை, திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை தவிர அப்படின்னு சொல்லி பெரியவா சாதிச்சிருக்கா. ஜீவசுவாமி திருப்பாவை சாத்துமுறைன்னு இன்றைக்கும் நடக்கிறது. என்ன ஏற்றம்னா, என்ன சேவையாக இருக்கட்டுமே, அது திருப்பதியில் என்னென்ன சேவை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த எந்த சேவையாக இருக்கட்டும், அந்த திருப்பாவை சாத்துமுறை முடிஞ்சு தான் அடுத்த உற்சவமே நடக்கும். அது பூர்த்தியாகாமல் எதுவும் நடக்காதுங்கிற. வெள்ளிக்கிழமையானால் இன்றைக்கும் திருப்பாவை நாச்சியார் திருமொழி சாத்துமுறை முடிஞ்சு இதோ தேர் முக்கு திரும்புறது. நாடாசாலத்தில் கோவிந்தன் இருக்கிற இடத்துல திரும்புறது அனுபவிப்போம். இந்த சிவப்பு கொடியை பார்த்தேடா, சொல்கிறா. இந்த இடத்துல தாயார் வந்து திருப்பாவையில் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாள்னு கொண்டாடுறா ஆண்டாள். கோவிந்தனை பார்த்து தான் கொண்டாடுறா, மற்ற எந்த பெருமாளையும் பார்த்து கொண்டாடுறாளா தெரியல. நீர் நன்னா இருக்கணும், நீர் நன்னா இருந்தால் தான் உலகமே சுபிட்சமாக இருக்கும். தன்னோட திருத்தகப்பனார் வந்து என்ன பண்ணுறார், பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு பாடுறார், பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். தேருக்கு கீழே இந்த இவாளுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற இதை பண்ணுவான்னு சொல்கிறா. இல்லை குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு கொண்டாடுறா தாயார். திருப்பதி பெருமாளுக்கு மற்ற எல்லா திருப்பதிக்கு போன்றோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவா, எத்தனை பேர் வந்து எத்தனையோ நாமங்கள் கூப்பிட்டாலும் முக்கியமாக நம்ம காதுகளில் ஒலிக்கிற கோவிந்த நாமம் தானே முக்கியமாக ஒலிக்கும். திருப்பதியில் ஆண்டாளை திருவாடி பொருத்தும் போது நினச்சிந்து சேவிச்சா நினச்சது நடக்கும். கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவாளுக்கு குழந்தை பிறக்கும், நோய் நொடி எல்லாம் சரியாக போகும். அப்போது நான் வந்து திருவாடி பொருத்தும் போது தாயாரை சேவிக்கலையே, அப்போ எனக்கு எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்டேன்னா, தாயாரை நம்புங்கோ. இது வரையும் நல்லது பண்ண தாயார் இனிமேயும் நல்லது மட்டும்தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்புங்கோ. ஆண்டாள் நான் நன்னா இருக்கணும், எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கல. லோகக்ஷேமம் நன்னா இருக்கணும், உலகமே நன்னா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறா. நம்ம நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒத்த ஜீவன் நம்ம அம்மா மட்டும்தான் இல்லையா. நமக்கு அம்மா யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை, ஆண்டாள் தான்.
ஆண்டாள் தானே லோகமாதா எல்லாருக்கும், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு தாயார் வேண்டிக்கிறாள். அவள் எங்கே போய் படித்தா இதுக்கெல்லாம்? இன்றைக்கி பல இடங்களில் ஒரே நாளில் கொட்டி மொத்தமும் வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடுறது. நம்ம பெருமாள் கிட்ட கேட்க தெரியாமல் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்க தெரியாததெல்லாம் நடந்துன்னு போயிடும். அதனால் தாயார்கிட்ட நம்ம சமர்ப்பிப்போம். அவள் பார்த்து வளர்ந்துருக்கா, அவள் பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம், அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. அதனால் அவள்கிட்டயே விட்டுருவோம். இவ்வளோ பண்ண ஆண்டாலும் அதையும் பண்ணுவா. புல்டோசர் வச்சு பின்னாடி வீலெல்லாம் தள்ளிட்டு போகிறது பாருங்க தேரில். ஆண்டாள் சொல்கிறா, யாருக்கும் தீங்கு நடக்காமல் மாதம் 3 மழை பெய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்போ நாங்கள்லாம் வெளியில் இருக்கோமே, தேரை பார்க்கலையே, ஆண்டாளை நினைக்க கூட இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவள் பார்த்துப்பா. எங்களால் நினைக்கிறத தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. டிவியில் பார்க்குறோம், லைவ் பார்க்குறோம், அவ்வளோதானே அப்படின்னா இதுவும் தாயாரோட நியமனம் தான். அவள் பார்த்து எல்லாம் பண்ணுவாள். புல்டோசர் தள்ளுறது கவனிச்சுட்டு இருக்கேளா தாயார்? அவள் அம்மா, அவளுக்கு தெரியாதா நமக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு? எங்கள் அண்ணா பார்த்தசாரதி சொல்லுவார், அவளை பார்த்து கை கூப்பினாலே போருமா. ஐயோ, இந்த குழந்தை நம்மளை பார்த்து கையை கூப்பிடுது, இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு தாயார் நினைப்பாளாம். ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்து அந்த ஊரினோட திக்கை பார்த்து 7-8 எடுத்து வச்சா போரும்பா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கையை கூப்பினாலே போரும். திருப்பாவை இல்லாத திவ்ய தேசமே இல்லைன்னு சொல்லலாம். இதை விட எனக்கு தெரியாததை இது எல்லாத்தையுமே ஆண்டாள் கோயிலோட ஸ்தானிகர் கிருஷ்ணன் சுவாமி, அதாவது இவர் பிச்சப்பன் சுவாமின்னு சொன்னால் தான் தெரியும். அவர் தான் இந்த எல்லா விஷயமுமே சொன்னார். நேற்று அவர் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் அதுக்காக எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும் இது தெரியலன்னு சொல்லலை. எனக்கு எதுவுமே தெரியாது, இதுவும் தெரியல. பெரியாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, 4000 திவ்ய பிரபந்தம் பொறுத்தவரையும், கோவிலை பொறுத்தவரையும் திருப்பல்லாண்டில் தொடங்குறான். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு திருத்தகப்பனார் மங்களாசாசனம் பண்ணுறார். பெருமாளுக்கு நீ நன்னா இருக்கணும், சகச்சக்கர நன்னா இருக்கணும், திருமார்பலட்சுமி நன்னா இருக்கணும். அவரோட திருமகளார் எப்படி பண்ணுறா? மாலைமணிவண்ணான்னு மங்களாசாசனம் பண்ணுறா. பிரபந்தத்திலேயே திருப்பல்லாண்டில் ஆரம்பித்து அவரோட திருமகளாரோட பாட்டு திருப்பாவையில் தான் சாத்து முறையே பண்ணுறா. புல்டோசர் பார்த்துட்டு இருக்கேடா, புத்தாய் இருந்த இந்த ஊரை வில்லிங்கிற வேடுவராஜா ஊராக ஆக்கினதுனால வில்லிபுத்தூர் ஆச்சு. தாயார் வந்ததுனால ஸ்ரீ மகாலட்சுமி வந்ததுனால ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆச்சுங்கிறது இந்த வைபவம் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை. எம்பெருமான் வடபத்ரசாயினாலும் இந்த ஊரோட பெருமாளே வடபத்ரசாயி தான். பெரியாழ்வாரும் சரி, ஆண்டாளும் சரி, அவருக்கு தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. பெரியாழ்வாரே மங்களாசாசனம் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் போயிட்டு தான் என் பூர்வர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அவரோட ஊர் வடபத்ரசாயிக்குனாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஆண்டாள் தான். தேர் கிடு 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 கிடுன்னு போயின்னு இருக்கு வடக்கிறத வீதியில். ராஜகோபுரம்னாலும் அவருக்கு தான். ட்ரோன் கேமரா மூலமாக இது பண்ணிட்டுருக்கா. உங்களுக்கு தெரியறதா இல்லையான்னு தெரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனியான்னா ராஜகோபுரம் பார்த்தியா, ஆண்டாளை சேவிச்சியான்னு சொல்லுவாள். இந்த ராஜகோபுரம் வடபத்ரசாயியோடது. ஆனால் நம்ம என்னமோ அது ஆண்டாளோட இது மாதிரி இருக்கும். தமிழ்நாடு சின்னம்னு சொல்கிறோமே வழி அது ஆண்டாள் கோபுரம்னு தான் சொல்கிறான். வடபத்ரசாயியோட கோபுரம் தான் ஆக்சுவலி. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், பாவங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 அறியாத மானிட. இந்த வரிக்காகத்தான் நான் அந்த அத்தனை வரியும் சொன்னேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு என்னை திட்டாதீங்கோ. அதாவது 30 திருப்பாவையும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற. தெரியலையா, கடைசி 5ஆவது சொல்லியா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற. தெரியலையா, கடைசி 2ஆன இது சாத்துமர பாசத்தையாவது சொல்லுங்கிற. திருப்பாவை சொல்கிற இடத்துல சகல விதமான சுபிட்சங்களும் நிறைஞ்சிருக்கும். திங்கள் மாதம் மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறா. குழந்தையோட குடும்பத்தோட குட்டியோட க்ஷேமமாக இருப்பா அப்படின்னு சொல்கிற ஆண்டாள்கிட்ட நம்மளும் சரணாகதி பண்ணுவோம். ஆண்டாளோட மகிமை புரிஞ்சுட்டு தாயார்கிட்ட சரணாகதி பண்ணுவோம். அவள் பார்த்துப்பா. ஆண்டாளோட அனுகிரகத்தினால எல்லாருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். 100 தலை 1000 தலை பார்த்தா அன்றைக்கி பண்ண பாவம் போகுமா? நீங்கள் எத்தனை தலை பார்த்துருக்கீங்க? நேற்று பண்ண பாவம், இன்றைக்கி பண்ண பாவம், நாளைக்கு பண்ண பாவம் போயிடும்.
அப்போது தைரியமாக நாளைக்கும் பாவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸ்ரீமதியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். தாயார் நம்ம எல்லாரோடமும் இருந்து எல்லாருக்கும் எல்லா நல்லதையும் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். எல்லாரும் நினச்சது நடக்கணும். தாயார் நம்ம எல்லாருக்கூடவும் இருக்கணும். அந்த பச்சைக்கொடி ஆட்டின்ண்டே வரா தெரியுறதா? முன்னாடி 2 பேர் கோவிந்தா கோவிந்தான்னு குதிச்சுட்டே வருவா. நம்மளும் அப்படியே ஆடிண்டே இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். மாலைகளும் அசைஞ்சுட்டு ஆண்டாளும் அசைஞ்சுன்னு வர பேரழகை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருந்தா தான் கிடைக்கும். பூம்பல்லக்கு நான் போய் சேவிக்கலை. எனக்கும் வீடியோவில் நான் சேவிச்சது தான். தேர், பூம்பல்லக்கு, குதிரை வாகனம் சேவிச்சுக்கோங்க.
அனைத்து